ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நம்ம என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருந்தோம். எந்த ஒரு பெரிய வெற்றியோ எதுவுமே நமக்கு நடக்காத போது இந்த முறை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருந்ததுனாலையும், அதே போல் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம கிட்ட கேட்டது, நம்ம குழு அனுப்புனது, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அணுகுமுறை, நம்ம கேட்ட சீட்டு தொகுதி, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ராஜ்யசபா உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கேட்க வேண்டியது எங்கள் உரிமை, தர வேண்டியது உங்கள் கடமை என்று சொன்னோம். அதையும் அவங்க இன்றைக்கி பரிசீலித்து ஓகே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் 100% திருப்தியாக இந்த கூட்டணி அமைந்ததுனால இன்றைக்கி இந்த முடிவை எடுத்துருக்கோம். ராஜ்யசபா சீட்டு தான் கீ ரோல் ப்ளே பண்ணிச்சோ, யார் கொடுப்பாங்களோ அவங்க கூட அப்படி யார் கொடுப்பாங்களோ அப்படின்றது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ அலையன்ஸ் எங்களோட ஃபார்ம் பண்ணும்போதே அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சேர்மன், கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் 10 ஆண்டு காலமாக பல முறை அவங்க சொல்லியும் எதுவுமே இங்கே நடக்கவே கிடையாது. ப்ராமிஸ் பண்ணதை செய்யலை, எதுவுமே செய்யலை. இந்த பத்மபூஷன் அவார்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் நல்லா இருந்த போதே கொடுத்துருக்க வேண்டியது. கேப்டன் மறைவுக்கு பிறகு மிக மிக காலதாமதமாக கிடைத்த ஒரு அவார்டு. ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக, பதவி வாங்குறதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா மேடம்? முயற்சித்து வரீங்களா? பேச்சுவார்த்தை இல்லை, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டது தான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரோ சொல்ற கேள்வியில எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல, தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க, அப்படிதான் நடந்துக்கும்.